வெல்கம் டு தமிழ் மல்டி குக் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காரமான கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக வெங்காயத்தில் தான் நம்ம பக்கோடா செய்வோம். இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு பக்கோடா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் மல்டி குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. என்னுடைய அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். உருளைக்கிழங்கு பக்கோடா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 3/4 கப் கடலை மாவு, கிராம் அளவில் 75 கிராம், 1 ஸ்பூன் ஓமம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, 3 ஸ்பூன் கொத்தமல்லி இலைகள், 1 இன்ச் இஞ்சி, காஞ்ச மிளகா 1, 2 பச்சை மிளகா, 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள், 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு துருவி எடுத்துக்கிறணும். துருவின உருளைக்கிழங்க நல்லா கழுவிட்டு மறுபடி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறணும். ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கிறலாம். உப்பு கலந்து தண்ணியில் சேர்த்துருந்த உருளைக்கிழங்க பிழிஞ்சிட்டு பவுலில் எடுத்திருக்கேன். கூடவே பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி 3ஐயும் சேர்த்துக்கிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு எடுத்திருக்கேன். கூடவே எல்லா ட்ரை ஸ்பைசஸையும் நம்ம சேர்த்துக்கிடலாம். சோம்பு, ஓமம், மிளகு பவுடர், மிளகாய்த்தூள், காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள், உப்பு, மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். காரம் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா பச்சை மிளகா, மிளகாய்த்தூள்லாம் நான் எடுத்திருக்க அளவுகளில் பாதி பாதி சேர்த்துக்கிறேங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பச்சை மிளகா, கொத்தமல்லி, உருளைக்கிழங்கு மிக்ஸையும் சேர்த்துக்கிறலாம். உப்பு கலந்த தண்ணியில் உருளைக்கிழங்க 10 நிமிஷம் ஊற வச்சதுனால உருளைக்கிழங்குல உப்பு அப்சர்வ் ஆகிருக்கும். உருளைக்கிழங்குலே உப்பு இருக்கிறதுனால நம்ம பக்கோடா மாவுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். நல்லா பொறுவறுப்பாக இருக்கும் பக்கோடா. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அரிசி மாவு எதுவும் நம்ம சேர்க்க வேணாம். அந்த பக்கோடாவுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்ததுனால நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கும். பக்கோடா மிக்ஸுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். உருளைக்கிழங்குலேருந்தே தண்ணி விட்டுக்கிறோம். பக்கோடா மிக்ஸை நம்ம சூடான எண்ணெயில் சின்ன சின்ன பீசஸாக நம்ம போட்டுக்கிறலாம். மாவை நம்ம உருட்டக்கூடாது. அடுப்பு மிதமான தீயில் இருக்கணும். அதிகமாக இருந்துச்சுன்னா ஈவனாக ஃப்ரை ஆகாது. நல்லா வெந்த பிறகு நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கிறலாம். பக்கோடா 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு, பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ பக்கோடாக்களை ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்துக்கிறலாம். சுவையான உருளைக்கிழங்கு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.